டாப் 10ல இருக்கக்கூடிய எந்த நடிகருக்கும் ப்ரொடியூசர் கிடையாது. எந்த நடிகருக்கும் ப்ரொடியூசர் கிடையாது. யாரும் வரல. கேட்குற சம்பளம். உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்துங்க. தனுஷ் கடந்த 3 படமும் பெரிய அளவில் ஃபெயிலியர். இட்லி கடையும் போல, குபேராவும் போல, தேரே மேரேஜ்க்குன்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, அந்த படம் சரியா போல. அந்த ஹிந்தி படம் 100 கோடி வசூல் எதிர்ப்பட அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. 100 கோடி போட்டிருக்க அந்த படத்தை பட்ஜெட் எவ்வளவு வந்து பாருங்க, 1000 கோடிக்கு மேல போகும். அப்படி 500 கோடிக்கு மேல ஒரு பட்ஜெட். 100 கோடியில் அதில் என்ன சார் சம்பளம் மற்ற வெளிநாடுகளில் சுட்டு காட்சி எடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடி 350 கோடி ரூபாய்க்கு மேல வரும். அந்த படம்ல ஒரு 600 கோடி 700 கோடி கலெக்ஷன் நடந்தால் லாபம் வரும். அப்படி இப்படி வர்றப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் படத்துக்கு இட்லி கடையில் 50 கோடி ரூபா கேட்டாரு, இந்த படத்துக்கு 65 கோடி ரூபா கேட்கிறாருங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. சினிமாவில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல்னா, சினிமாவை ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அரசியல் ரீதியான இல்லை, சினிமாக்குள்ள அவர்கள் தான் ஒரு நடிகருக்கான சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க தான் ஒரு செய்தியை பரப்புறாங்க, அவங்க தான் செய்தியை உருவாக்குறாங்க, ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கையில் எப்படி மோனாப்புள்ளி அவங்க தான் இருக்கிறாங்க. அவர்களை தாண்டி செய்தி வெளியே போக மாட்டேங்குது. இப்போ இந்த தனுஷ்க்குலாம் 65 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாருன்னு அவங்க செய்தியை பரப்புறாங்க. உண்மையை சொல்ல போனால் தனுஷுக்கு ப்ரொடியூசர் கிடையாது. தனுஷை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிடையாது. ஆனால் 65 கோடி ரூபா கேட்கிறாருன்றாங்க. சிவகார்த்தியின் படத்துக்கு ஆல்ரெடி 2 படத்துக்கு பண்ணி வச்சிருக்காரு. அதுலேயும் சின்ன சிக்கல், ஃபைனான்ஸ் சிக்கல் இருக்கு. கார்த்தி நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கல. கார்த்தி நடிச்ச ஒரு படத்துக்கு பிசினஸ் ஆகல. சூர்யா நடிச்ச படம் ஒரு பிசினஸ் ஆகல. இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. அஜித் படத்துக்கு ஒன்றும் ப்ரொடியூசர் கிடைக்கல. இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு செய்தியை இவங்க கட்டமைக்கிறாங்க.